Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel. So இந்த வீடியோ வந்து and kind of different because இது வந்து University of Madras அந்த இதுலேருந்து இது ஒரு ஒரு கொஷனாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் இயர் 3rd இயரில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து தெர்மோடைனமிக்ஸு. தெர்மோடைனமிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிப்ஸ் எல்மோட்ஸ் ஈக்குவேஷன்ஸ்மா. கிப்ஸ் எல்மோட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் இது கேட்பாங்க 2 மார்க்ஸ் நிறைய கேட்பாங்க. ஹெல்மோட்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னது அப்படின்னு கேட்பாங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னன்னு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ கிப்ஸ் எல்மோட்ஸ் ஈக்குவேஷன் வந்து பிக் கொஷின்ஸ், அதை பார்த்துங்க. டெரிவேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸு, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எலிகம் டயக்ராம். ஓகே, எலிகம் டயக்ராம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அதனுடைய அப்ளிகேஷன்ஸோடு கேட்பாங்க எலிகம் டயக்ராமு. அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் மிக்சிங் ஆஃப் ஐடியல் கேஸஸ், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இதை பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிப்ஸ் டியூம் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிப்ஸ் டியூம் ஈக்குவேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிப்ஸு டியூமு மார்க்குலஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஈக்குவேஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. செகண்ட் யூனிட்டில் கெமிக்கல் கைனட்டிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் இன்ஜினியரிங் எடுத்ததுனால இதில் அவ்வளோவா எனக்கு மறந்துட்டேன் நான் என்னென்ன இது பண்ணோம் அப்படின்றது. ஸோ டெரிவேஷன்ஸில் வந்து 0 ஆர்டரு, ஃபஸ்ட் ஆர்டரு, செகண்ட் ஆர்டர், இதை பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்டு 3rd ஆர்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் வால்யூமெட்ரி, மோனோமெட்ரி அண்டு பொலரிமெட்ரி, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கொலிஷன் தியரிமா, கம்பேரிசன்ஸ் கொலிஷன் தியரி அண்ட் ஏஆர்ஆர்டி. ஓகே, இது கண்டிப்பாக வரும். அரினியஸ் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். கொலிஷன் தியரி டெரிவேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே, கொலிஷன் தியரியெல்லாம் ரொம்ப பிக் கொஷின்ஸ், அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஃபெயிலியர்ஸ் கொலிஷன் தியரி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. எதனா எனி 2 ரைட் கொலிஷன் தியரி ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. லிட்மன் தியரி, யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வருது அங்கே எடுத்தது. லிட்மன் தியரியெல்லாம் பார்த்துக்கோங்க. 3rd யூனிட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சாப்ஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்டர். அட்சாப்ஷன் கெட்டாலிசிஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ண போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூவெல்லாம் எடுத்துகிட்டு டெமோ கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். ஃபன்னு இல்லை, நடந்தது இதுதான். ஸோ எப்போவுமே வந்து எனக்கு என்னென்னா எப்போல்லாம் நான் வந்து டெமோ கிளாஸ் எந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணாலும் டெமோ கிளாஸ் எடுக்க போனாலுமே நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து தான் ஏதாவது ஒரு சாப்டர் சூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அட்சாப்ஷன் கெட்டாலிசிஸ், அதெல்லாம் அந்த கை வந்த கலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான டாப்பிக்காக. ஸோ எந்த காலேஜஸ் போனாலுமே இதில் இருக்கிற டாபிக் சூஸ் பண்ணி தான் நான் டெமோ கிளாஸே எடுப்பேன். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டெமோ கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து இதில் இருந்து தான் நான் எடுப்பேன். அட்சாப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன அப்படின்றது. ஏன்னா இது ஈஸியாக பசங்களுக்கு புரிஞ்சிடும். அட்சாப்ஷன் ஏடினா என்ன, ஏபினா என்னன்றது. கெமிக்கல் அட்சாப்ஷன், ஃபிசிக்கல் அட்சாப்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து டிஃப்ரென்ஷியேட்லேயே கேட்பாங்க. கெமிக்கல் அட்சாப்ஷன், ஃபிசிக்கல் அட்சாப்ஷன் டிஃப்ரென்ஷியேட்லேயே கேட்பாங்க. ஃப்ரெண்ட்லிச், லாங் மேயர், இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போதே படிச்சுதுங்க. ஸோ இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க. அது பெட் தியரி, ஐயோ ரொம்ப முக்கியம். பெட் தியரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போது ஏதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது எதனா மாற்றிருக்காங்களா, ரெகுலேஷன்ஸ் எதனா மாற்றிருக்காங்களா? ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்னா. பிகாஸ் நான் 23-24 ஒர்க் பண்ணேன். 1 இயர் தான் ஒர்க் பண்ணேன் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியல. நான் அதுலேருந்து வெளியில் வந்ததுனால எனக்கு தெரியல. இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தெரியல ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது. ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்துக்கோங்க. பெட் தியரி பார்த்துங்க. இப்போ புதுசாக பிரிக்ஸ் ஆல்டன் கைனட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் படித்ததே இல்லையே. ஸோ இதெல்லாம் பார்க்கலப்பா நான். ஸோ இதெல்லாம் அது தெரியல எனக்கு, அது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்ற. 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அட்சாப்ஷன்ஸ், அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோதர்ம்ஸ் முக்கியமான கொஷின்ஸு. அதுதான் ஃப்ரெண்ட்லிச், லாங்மேயர். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. லிமிட்டேஷன்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்ஸில் கேட்பாங்க. பெட் தியரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பெட் தியரி ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். பர்னர் எமிட்
ஐயோ! அவர் பேர் மறந்துட்டேனே. பிஇடி அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பர்னர் இ ஃபார்ம் எம்மிட் டெல்லர் சம்திங் என்னவோ வரும், மறந்துட்டேன், சாரி. பர்னர் ஹெமட் டெல்லர், ஐ டோன்ட் நோ கிளியர்லி. ஸோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பெட் ஃபுல் ஃபார்மு இதை பார்த்தோங்க. கெட்டாலிசிஸ் வந்து ஸோ 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. கெட்டாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. இதில் பிக் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கைனடிக் ஆஃப் ஆசிட் பேஸு என்சைம் கெட்டாலிசிஸில் கேட்பாங்க. கைனடிக் ஆஃப் ஆசிட் பேஸஸ் அப்படின்றது. ஹெட்ரோஜீனியஸ் கெட்டாலிசிஸ்னால் என்ன 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் கெட்டாலிசிஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ். டைப்ஸ் ஆஃப் கெட்டாலிசிஸ் பார்த்துக்கோங்க. ப்ரோமோட்டாஸு நெகட்டிவ் கெட்டாலிசிஸ்னால் என்ன, பாய்சனிங்னா என்ன, ஸோ ஆட்டோ கெட்டாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு கெட்டாலிசிஸ் பார்த்துக்கோங்க. இது முக்கியமான கொஷின்ஸு. அண்ட் தென் 4th யூனிட் கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொலாய்ட்ஸு டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. லியோஃபிலிக்கு லியோஃபோபிக் சோல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்கம்மா. டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸு, அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 4 பாயிண்ட் எழுதுங்க போதும். 2 மார்க்ஸ்க்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. லியோஃபிலிக்கு லியோஃபோபிக் சோல்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கேட்பாங்க இதில், எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்னால் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துங்க. கொயாகுலேஷன்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன்ஸ், இதெல்லாம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல். மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் தெரியல இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்றது. கொயாகுலேஷன், ப்ரிசிபிடேஷன்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் சால்ட்ஸ், இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. இது அந்தளவுக்கு தெரியல எனக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் சோல்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, டிஸ்பரேஷன்ஸ் மெத்தட், அக்ரிகேஷன்ஸ் மெத்தட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோல்ஸ், இதில் தெரியல அந்தளவுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்றது. டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸு கண்டிப்பாக கேட்பாங்க 2 மார்க்ஸில். கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. லியோஃபிலிக் லியோஃபோபிக்னா என்னன்னு கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர், இப்போ இது இன்ஜினியரிங்கே வருதுப்பா. எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர், ஹெல்மோட்ஸ் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் அப்படின்னு வரும். இதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த யூனிட்டில் அந்தளவுக்கு தெரியலம்மா எனக்கு. டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் வெயிட் மாலிகுல்ஸ், இது ஏதாவது பிக் கொஷின்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்களான்னு நான் தெரியல எனக்கு. இதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் யூனிட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். லாஸ் ஆஃப் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, லாம்பர்ட் பியர், ஐயோ இதை மறக்கவே மாட்டேங்க. எனக்கும் இதுக்கும் வந்து ஒரு எம்எஸ்சி கனெக்ஷனே இருக்குது. இது லா ஆஃப் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, லாம்பர்ட் பியர், இவங்களுடைய இது வந்து எனக்கும் இந்த டாப்பிக்கும் எனக்கும் எம்எஸ்சிக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்குது. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. குரோத்தஸ் ட்ராப்பர் அண்டு ஸ்டாக் ஐன்ஸ்டீன், இவங்களால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. இதை பார்த்துக்கோங்க. கைனடிக்ஸ் ஆஃப் H2Cl2, இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்ப்பா. H2Br2 H2I2 ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ் இது கைனடிக்ஸு. ஸோ இதை பார்த்துங்க. 2 மார்க்ஸ்னு கேட்பாங்க. ஆர் அதர்வைஸ் they will ask in பிக் கொஷின்ஸ்லேயும் கேட்பாங்க. என்னது, கம்பேரிசன் பிட்வீன் தெர்மல் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இதை பார்த்துக்கோங்க. ஃப்ளூரசன்ஸ், இதை பார்த்துக்கோங்க. ஃப்ளூரசன்ஸ்னால் என்ன அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃப்ளூரசன்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல் இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு. ஃப்ளூரசன்ஸ்னால் என்ன, பாஸ்பரசன்ஸ்னால் என்ன, ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எழுதி இது பண்ணுங்கள். பிக் கொஷின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா அப்படி தான் கேட்பாங்க. பாஸ்பரன்சஸ் அப்ளிகேஷன்ஸு அண்ட் தென் கெமிலூமினன்சஸ், இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு ரொம்ப மாறி இருக்குது போல் இந்த வருஷம். இந்த ரெகுலேஷன்ஸ் எனக்கு தெரியல. நான் 1 இயர் தான் ஒர்க் பண்ணாங்க, அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 1 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பசங்க பார்க்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா நான் இதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் போடுறேன். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேம் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வீடியோஸும் பார்க்கலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற நோட்ஸு. ஓகே, ஸோ நம்மளுடைய வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ.